கட்டளையின்படியும் செய்கிறதற்கு ஆதார் மாதம் என்கின்ற 12ஆம் மாதம், ராஜாவின் வார்த்தையின்படியும் ராஜாவினுடைய கட்டளையின்படியும் செய்கிறதற்கு ஆதார் மாதம் என்னும் 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதருடைய பகைஞர்கள் யூதர்களை மேற்கொள்ளலாம் என்று நினைத்தார்கள். யூதர்களுடைய பகைஞர்கள் யூதர்களை மேற்கொள்ளலாம் என்று நினைத்தார்கள். கவனமா இருக்கணும். யூதர்களுடைய பகைஞர்கள் யூதர்களை ஜெயிக்கலாம் என்று சொல்லி மனசுல திட்டம் வச்சிருந்தாங்க. அது ராஜாவுடைய சித்தமா இருந்தது, ராஜாவுடைய கட்டளையா இருந்தது. நான் ஒரு ஆர்டர் போடுவேன், நான் ஒரு சட்டம் போடுவேன், உடனே போயிட்டு என்ன பண்ணுவாங்க, யூதர்களை எல்லாம் என்ன பண்ணுங்க, சங்காரம் பண்ணுங்க, அழிச்சிடுங்க, வெட்டிடுங்க அப்படின்னு சொல்லி ராஜா ஒரு சட்டம் போடுவான். அந்த சட்டத்துக்காக அவர்கள் ஆயத்தமா இருந்தாங்க. பாருங்க, அந்த நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞர்களை மேற்கொள்ளும்படிக்கு, அல்லேலூயா சொல்லுங்க, அழிந்து போக வேண்டிய ஒரு ஜாதி, அழிந்து போக வேண்டிய ஒரு ஜனக்கூட்டம், அதற்காக அவர்களை அழிக்கும்படியாக ஆயத்தமாக இருந்த ஒரு கூட்டத்தை மேற்கொண்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. உங்களை அழிக்க, உங்க குடும்பத்தை கெடுக்க, உங்களுடைய மரியாதையை கெடுக்க, உங்களுடைய திட்டங்களை செயல்படுத்தாம செய்ய, உங்களை அவமானப்படுத்த ஒரு கூட்டம் எழுப்பினாலும் கர்த்தர் அவருடைய ஆலோசனை உங்களுக்கு தந்தருள்வாரானால், அவர் நடத்த வேண்டிய வழியிலே உங்களை நடத்துவாரானால், எந்த நாளிலே உங்களை அழிக்க யார் திட்டம் வைத்திருந்தார்களோ அந்த நாளிலே நீங்கள் அவர்களை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது. இப்ப இந்த 32வது சங்கீதத்துக்கு வருவோம். இது 8வது வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சொல்லுங்க, பாருங்க, ஆண்டவருடைய ஆலோசனை எப்பவுமே மிஸ் ஆகவே தவறுதலாகவே இருக்காது. ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ஆலோசனையை கீழ்ப்படிந்து நாம் நடக்கிற போது அது மிஸ் ஆகவே மிஸ் ஆகாது. நீங்கள் எடுக்கிற காரியங்களிலே நீங்கள் செயல்பட முடியும். அடுத்தது பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல பாருங்க, 48வது அதிகாரம் 17வது வசனம். ஏசாயா 48:17. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, எதை போதிப்பாரா? பிரயோஜனம் இல்லாததை போதிக்கிறவர்கள் இந்த உலகத்தான். உங்க நண்பர்களுடைய ஆலோசனை நீங்க கேட்டு பாருங்க, உங்க நெருங்கிய உறவினர்களுடைய ஆலோசனையை நீங்க கேட்டு பாருங்க, கர்த்தருடைய ஆலோசனையை நீங்க கேட்டு பாருங்க. கர்த்தருடைய ஆலோசனை என்னைக்குமே நிலைத்து நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆலோசனை ஒரு நாளும் பொய் சொல்லாது. கர்த்தருடைய ஆலோசனை என்னைக்குமே ஜீவன் உள்ளது. அந்த ஆலோசனைக்கு உயிர் உண்டு. அந்த ஆலோசனைகள் எப்பவுமே அது கிரியைகளை நடப்பித்து உங்களை எந்த பிரச்சனையில் இருந்தாலும் விடுவிக்க வல்லதா இருக்கும். ஆனா துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவிகளுடைய வழி நாம் தெரிந்து கொள்ளும் போது நாம அவமானப்படுகிறோம். இங்க சொல்றாரு, உனக்கு பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதிக்கிறார். முன்னாடி பார்த்த சங்கீதம் 32:8 சொல்றாரு, நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, உனக்கு ஆலோசனை காட்டுவேன், உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியில உனக்கு காட்டுவேன், நடத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல சொல்றாரு, எப்படிப்பட்ட போதனையை கொடுக்கிறாரு? பிரயோஜனமாய் இருக்கிற போதனை. அது உன் வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அந்த ஆலோசனையை கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுல பழகினவர்களுக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை தருமா. கர்த்தருடைய வார்த்தைகளை பழகினவர்களுக்கு, கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்க பழகி கொண்டவர்களுக்கு அது ஒரு பெரிய கஷ்டமாகவே இருக்காது. பாவம் செய்யறவங்களுக்கு கர்த்தருடைய ஆலோசனை கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவங்க செவிகள் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? பிசாசினாலே அடைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கண்கள் வேதவசனத்தை பார்க்க கூடாதபடிக்கு என்ன பண்ணுது? மூடி இருக்கிறது. அதனால்தான் தாவீது கேட்கிறார், ஆண்டவரே, வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளுங்க. அந்த கண்கள் திறக்கப்படலாம் அப்படின்னு சொன்னா வேதத்துடைய ரகசியம் தெரியாது. செவிகள் திறக்கப்படலன்னா தேவனுடைய ஆலோசனை உள்ள போகாது. தேவனுடைய ஆலோசனை உள்ள போனா அந்த ஆலோசனை உனக்கு எப்படிப்பட்டதா இருக்குமா? பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். இன்னைக்கு
கர்த்தர் உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாருன்னா உனக்கு பிரயோஜனமானதை சொல்லிக் கொடுக்கும்படியாகும், வாழ்க்கைக்கு பிரயோஜனமானவைகளை அவர் நடப்பிக்கும்படியாகும். வாழ்க்கையில எதெல்லாம் இந்த நாள் வரையில மனுஷனுடைய ஆலோசனை பிரயோஜனம் இல்லாம போச்சோ அந்த பிரயோஜனம் இல்லாத ஆலோசனை எல்லாம் எடுத்து தூரமா போட்டுட்டு கர்த்தருடைய ஆலோசனை பிரயோஜனமான ஆலோசனையில உன்னை நடத்தும்படியாகும். அடுத்தது வாசிக்கிறோம் பாருங்க. நானே. அடுத்து இன்னொரு ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல 49வது அதிகாரம் 10வது வசனத்தை கூட நீங்க வாசிப்பீர்களானால் பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களா இருப்பதில்லை? பசியாய் இருப்பதில்லை. வேதம் சொல்லுகிறது. இப்ப வாசிச்ச 33வது சங்கீதத்துல பாருங்க 18வது வசனம் 33:18 தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கும். ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களை ஆண்டவர் என்ன பண்றாரு? மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கிறார். உங்களால முடியாத சூழ்நிலை, அவ்வளவுதான், இன்னைக்கு கதி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, வாழ்க்கையை முடிச்சுக்க வேண்டியதுதான். இப்படி தற்கொலை ஆவிகளோடு நிறைய பேர் இருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருக்கு பயந்து இருக்கிறவர்களை என்ன பண்றாரு? அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளில் இருந்து நாம் ஏன் வாழ்கிறோம்? நான் எதற்காக வாழ வேண்டும்? என் குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனை இருக்குது, என் வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டங்கள் இருக்குது அப்படி என்று சொல்லி தற்கொலை முடிவுகளை நோக்கி ஓடுகிறார்கள் நிறைய பேர். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருக்கு பயந்தவர்களை என்ன பண்றாரு? மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும். அடுத்த வசனம் சொல்லுகிறது, பஞ்ச காலத்துல பாருங்க, பஞ்ச காலத்துல அவர்களை உயிரோட காக்கும்படியாக. சொல்லுங்க, பஞ்ச காலத்துல அவர்களை உயிரோட காக்கும்படியாக. குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, ஆதாரத்துக்கு. சொல்லுங்க, குழந்தை அழுதுகிட்டு இருக்கு, வனாந்திரமான இடம், உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை. எதுக்கு வாழணும் அப்படி என்று சொல்லி தற்கொலை செய்து கொள்ளலாம், சாகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துக்கிறாங்க. குடிக்கிறதுக்கு குழந்தைக்கு ஒரு வாய் தண்ணி இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் நிறைய நேரம் கடந்து வந்திருப்போம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை, வேதனைகளை நாம் நிறைய நேரம் நம்முடைய குடும்பங்களில் அனுபவிச்சிருப்போம். தண்ணி இல்லாத நல்ல பிரச்சனை, வாழ்க்கையை நெருக்கும் போது, சுற்றி இருக்கிறவங்க நெருக்கும் போது, சொந்த பந்தங்கள் நெருக்கும் போது, அவமானங்கள் நம்ம மேல வரும்போது நாம் ஏன் வாழ வேண்டும் என்கிறதான ஒரு முடிவுக்கு வருவோம். அதுதான் பஞ்சகாலம். தேற்றுவார் இல்லாத காலம் பஞ்சகாலம், நேசிப்பார் இல்லாத காலம் பஞ்சகாலம். வேதம் சொல்லுகிறது பஞ்சகாலம் அப்படின்னு சொல்லி சொன்னா சாப்பாடு இல்லை, அது மட்டும் தான் பஞ்சம் அல்ல. உன்னை ஆதரிப்பார் இல்லாமல் இருக்கிற சூழ்நிலை பஞ்சகாலமே, உன்னை நேசிப்பார் இல்லாத சூழ்நிலை பஞ்சகாலமே, உனக்கு உதவி செய்வார் இல்லாத சூழ்நிலை பஞ்சகாலமே. பஞ்சகாலத்துல என்ன பண்ணுவார் ஆண்டவரே? உங்களை உயிரோட காப்பார். ஐயா கரலை தட்டி கத்துடைய நாமத்தை. எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க, எவ்வளவு இரக்கமுள்ள தேவன் பாருங்க, எவ்வளவு கிருபை உள்ள தேவன் பாருங்க. பஞ்ச காலத்திலே நேசிப்பாரற்ற சூழ்நிலைகளிலே, விசாரிப்பாரற்ற சூழ்நிலைகளிலே, தள்ளிவிடப்பட்ட சூழ்நிலைகளிலே உங்களை அவர் உயிரோடு காக்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தர் அவ்வளவு நல்லவர். இன்னொரு விஷயத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது ஆதியாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு உங்களை திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவருடைய முடிவும் எனக்கு முன்பாக வந்திருக்கிறது, பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது, நான் அவர்களை அழித்து போடுவேன் அப்படின்னு சொல்ற. பாருங்க, உலகத்தை நான் என்ன பண்ண போறேன்? அழிக்க போறேன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அவரை நேசிக்கிற பிள்ளைகளை ஒரு பஞ்சத்துல உயிரோட காக்கணும் இல்லையா? நோவா ஆண்டவருக்கு பிரியமானவன் இல்லையா? ஆண்டவரை நேசித்த மனுஷன் இல்லையா? நீதிமான் இல்லையா? அவளை கூட இவனை அழிக்க முடியாது. அவர் சொல்றாரு, தமக்கு பயந்து தம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் அவர் என்ன பண்றாரு? உயிரோட வைக்கிறாரு. அப்போ இவருடைய குடும்பத்தை அவர் உயிரோட வழிக்கும்படி என்ன பண்றாரு? நீ ஒரு பேழையை உண்டாக்கு, ஒரு கப்பலை உண்டாக்கு, அந்த கப்பலுக்குள்ள உன் வார்த்தையை யாரெல்லாம் கைத்து கீழ்படுகிறாங்களோ அவங்கள எல்லாம் என்ன பண்ணிக்க, அந்த கப்பலுக்குள்ள நீ சேர்த்துக்கோ, மிருக ஜீவன்களை சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்றாரு.
சொல்லிட்டு அந்த கப்பலை எப்படி நீ வடிவமைக்க வேண்டும் என்கிறதான ஒரு திட்டத்தை அங்க சொல்றாரு பாருங்க. நம்ம விருப்பத்தின்படி அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. கப்பல் என்றால் ஒரு சபை, கப்பல் என்றால் ஒரு குடும்பம், கப்பல் என்றால் கர்த்தருடைய வழிநடத்துதல், கர்த்தருடைய திட்டங்கள், கர்த்தருடைய ரகசியங்கள் வெளிப்படுகிற இடம். அந்த கப்பல் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்கிறத சொல்றார் பாருங்க. வாசிக்கிறோம். கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையில அறைகளை உண்டு பண்ணு, அதை உள்ளும் புறமாக என்ன பண்ணு, கீழ் பூசு. கீழ் என்னதுங்க? கீழ் என்னதுங்க? கீழ் என்னது? கீழ் கதவுக்கு கீழ் வைக்கிறாங்க அதுவா? தரகத்துக்கு மூடத்துக்கு இருக்குது அதுவா? என்னமா கஷ்டமா இருக்கு எல்லாரும் சொல்லுங்க. ஃபெவிகால் போட்டு ஒட்டு, எம்சில் போட்டு ஒட்டு அப்படின்னு சொல்றல. எது ஓட்டுறோம்? லீக் ஆகாம இருக்குது. இது தண்ணியில மிதக்க போகுது. மரமானாலும் என்ன பண்ணும்? வெளியில இருக்கிற தண்ணி உள்ள வந்துரும். வெளியே சொல்லுங்க. பாருங்க, வெளியில இருக்கிற பாவம் உள்ள வராதபடிக்கு உன் பேழையை நீ என்ன பண்ணு? கீழ் பூசு. உன்னுடைய வாழ்க்கைக்கு நீ பாதுகாப்பை கொடு. அதுதான் போன வாரம் வாசிச்சோம் நீதிமொழிகள்ல 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல. எல்லா காவலோடும் இருதயத்தை என்ன பண்ணு? காவல் பண்ணு. ஏன் இருதயத்தை காவல் பண்ணணும்? அதுக்குள்ள இருந்து என்ன பண்ணும்? ஜீவ ஊற்று புறப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப பேழையை நீ என்ன பண்ணு? யானோ தானோ என்று சொல்லி வடிவமைக்காத, குடும்பத்தை யானோ தானோ என்று சொல்லி கட்டாத, சபையை யானோ தானோ என்று சொல்லி நினைக்காத, கர்த்தருடைய திட்டங்களை யானோ தானோ என்று சொல்லி நினைக்காத. எல்லாத்துக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார் ஆண்டவர். வெளியில இருக்கிற பாவங்கள், வெளியில இருக்கிற அசுத்தங்கள், வெளியில இருக்கிற பிசாசுடைய கிரியைகள் உனக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. நீ பேழைக்குள்ள இருக்கிற உன்னை எந்த விதமான ஆபத்தும் தாக்கக்கூடாது. உன்னை எந்த விதமான நஷ்டமும் உன்னை வந்து தொடக்கூடாது. நீ என்ன பண்ண? கீழ் பூசு, உள்ளும் பூசு, வெளியும் பூசு. கர்த்தர் எவ்வளவு திட்டம் வச்சிருக்கிறார் பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார். அவர் யானவரே என்று சொல்லி உன்னை வழி நடத்துகிற தேவன் அல்ல. எப்படியாகிலும் தப்பித்துக்கொள், நீங்கி எப்படியாகிலும் போய் உயிர் படிச்சுக்கோ, எல்லாரையும் அழிக்க போற அப்படின்னு சொல்லுகிறவர் அல்ல. உன்னை பாதுகாப்பாக உன்னை வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி திட்டம் வைத்திருக்கிறது பாருங்க. அதுக்கப்புறம் வாசிக்கிறோம். நீ அதை பண்ண வேண்டிய விதமாவது நீளம் 300 முழமோ 300 முழமோ 30 முழமோ வாசிக்கிறோம். அதில் அகலம் 50 முழமோ அதில் உயரம் 30 முழமா இருக்க வேண்டும். அப்புறம் பாருங்க, நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு ஒரு முழம் தாழ்த்திலே அதை செய்து முடித்து பேழை கதவை அதன் பக்கத்திலே வைத்து கீழறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். எல்லாம் மேப் டிராயிங் போட்டு ஒரு இன்ஜினியர் சொல்ற மாதிரி என்ன பண்றாரு? யாருக்கு சொல்றாரு? நோவாவுக்கு சொல்றாரு. இப்படி எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் பாருங்க, வானத்திற்கு கீழே சுவாசம் உள்ள எல்லாத்தையும் என்ன பண்றாரு? அதுக்குள்ள கொண்டு போறாரு. பாருங்க 8வது வசனம், 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் பாருங்க எல்லாத்தையும் உள்ள அனுப்புறாரு. ஆனா நோவா ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதுபடி செய்தான். 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் பாருங்க. நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் செய்து முடித்தான். நமக்கு ஒரு குழப்பம் வரும். ஆண்டவரே, நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சுட்டேன், இப்ப என்ன உள்ள விட்டுட்டு நீங்க கதவையும் சாத்த போறீங்க. ஆண்டவர் தான் கதவை சாத்துறாரு. நீங்க படிச்சீங்கன்னா இருக்கும், அவங்களெல்லாம் உள்ள போனோடனே யார் கதவை சாத்துறது? ஆண்டவர் தான் கதவை சாத்திடுறாரு. நம்மெல்லாம் எப்படி நினைக்கிறோம் தெரியுமா? ஒரு வாகனத்துல போறோம், அந்த வாகனத்துல போகும்போது நமக்கு விருப்பப்பட்ட இடத்துல அந்த வாகனத்தை என்ன பண்ண முடியும் நம்மளால? ஒரு பைக்ல போறீங்க தம்பி, ஒரு பைக்ல போறீங்க, நீங்க எங்க நிறுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அங்க என்ன பண்ண முடியும்? உங்க வாகனத்தை நிறுத்திக்க முடியும்.
நீங்க ஒருத்தரை பிடிக்க அவரை தொடர்ந்து போறீங்க, அவர் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா இன்னும் கொஞ்சம் உங்களை வேலை என்ன பண்ண முடியும், உங்களால கூட்டிக்க முடியும். சொல்லுங்க, நீங்க போறது தவறான வழியா இருக்குது, ரூட்டை மறந்துட்டீங்க, திருப்பிக்கணும். நீங்க திரும்ப போன வழியிலே திரும்பி வரணும். உங்க வண்டி என்ன பண்ண முடியும், திருப்பிக்க முடியும். ஆனால் நோவா இருந்த பேழையில இன்ஜினும் இல்ல, ஸ்டேரிங்கும் இல்லை. கவனிச்சீங்களா நீங்க? நோவா இருந்த பேழையில என்ன இல்ல, இன்ஜினும் இல்ல, ஸ்டேரிங்கும் இல்ல, பிரேக்கும் இல்லை. மழை அதிகமா வந்தாலும் மழை கம்மியா வந்தாலும் ஆண்டவர் சொன்னாதான் அந்த பேழையில இருந்து வெளியே வரும். ஆண்டவருடைய வழி நடத்துதல் எங்க வழி நடத்துவாரோ அங்க அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். எங்க தட்டுப்படுது எங்க நிக்குது இவர் தீர்மானிக்க முடியாது. நோவாவின் குடும்பம் தீர்மானிக்க முடியாது. அதே மாதிரிதான் கர்த்தருடைய வழி நடத்துதலை நாம தீர்மானிக்க முடியாது. நம்முடைய விருப்பத்தின்படி அல்ல. நம்முடைய வாழ்க்கை பிரயாணம் நம்முடைய விருப்பத்தின்படி இருந்தா நம்ம சிக்கலில மாட்டிக்கணும். நோவா அப்படியே செய்தார் பாருங்க. ஆண்டவர் கிட்ட போய், ஆண்டவரே எங்கேயாவது எங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லும் போது நாங்க திடீர்னு வெளியே வர்றதுக்கு ஒரு எமர்ஜென்சி கதவு வைங்களேன். இல்ல ஆண்டவரே, எங்கேயோ போய் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம், இடிக்கல மாட்டிக்கிட்டோம், அங்கிருந்து நாங்க கப்பலை திருப்பி வேற இடத்துக்கு கொண்டு வரதுக்கு ஒரு ஸ்டேரிங்க வைங்களேன். இல்ல ஆண்டவரே, வேகமா ஒரு வேளை அந்த தண்ணியில அடிச்சுக்கிட்டே போச்சுடானா நாங்க பயப்படவும் இல்லையா, எங்களுக்கு பயம், நீங்க கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் பிரேக்க வைங்கள. என்ன பண்ணல? போய் நோவா கேட்கல. என் ஆண்டவர் என்னை வழி நடத்த எப்படி சித்தம் கொண்டாரோ, என் ஆண்டவருடைய திட்டம் என்னவோ, அவர் என்னை எதற்காக தெரிந்து கொண்டாரோ, எதற்காக இந்த பேழைக்குள்ள அழைத்திருக்கிறாரோ அந்த திட்டம் நிறைவேற என்னை பரிபூர்ணமாய் ஒப்புக் கொடுக்கிறேன். நோவா மாத்திரம் இல்லைங்க, நோவா மாத்திரம் இல்லைங்க, நோவாவின் குடும்பத்தார் எல்லாம். நம்முடைய குடும்பத்தில் எப்படி ஒத்து போற சூழ்நிலை உண்டா? அப்பா சொல்லுவாரு, பசங்க கீழ்ப்படிய மாட்டாங்க. அப்பா சொல்லுவாரு, அம்மா கீழ்ப்படிய மாட்டாங்க. அப்பா சொல்லுவாரு, மருமகள்கள் கீழ்ப்படிய மாட்டாங்க. என்னையா கொண்டு வந்து அடிச்சிட்டீங்க? ஒரு நாள் 2 நாள் பிரயாணமா? உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்ச பதில் சொல்லுங்க. எத்தனை நாள் அந்த பேழைக்குள்ள அவங்க இருந்தாங்க? எல்லாரும் சொல்லுவீங்க 40 நாள் 40 நாள். நான் மழை பெய்திருந்துதான் 40 நாள். எடுத்து வாசிக்கிறோம் 7ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 11ஆம் தேதியாகிய அந்நாளிலே. நோவாவுக்கு எத்தனை வயசு? 600 வயசு. எத்தனாவது மாசம்? 2ஆம் மாசம். எத்தனாவது தேதி? 17ஆம் தேதி இவங்க உள்ள போறாங்க. அதுக்கப்புறமா பாருங்க 12ஆவது வசனத்துல 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பொய்த்தது. 40 நாள் மழை பெய்ததா? அப்புறம் பாருங்க 24ஆவது வசனம், ஜலம் பூமியின் மேல் 150 நாள் பிரவாகித்துக் கொண்டிருந்தது. அப்ப மழை பெய்து நின்றுடுச்சு, ஆனாலும் வெள்ளம் என்ன பண்ணல? வடியல. நமக்கே தெரியும் இல்லையா, ஒரு நாள் மழை பெய்ஞ்சதுனால நம்ம என்ன பண்ண முடியாது, ஏதோ ஒரு கால்வாயை கடந்து அந்த பக்கம் போக முடியாது. ஒரு நாள் 2 நாள் கூட ஆகும். 150 நாள் ஜலம் அங்க பிரவாகித்துக் கொண்டிருந்தது. அதுக்கப்புறமா ஒரு 40 நாள் வெயிட் பண்றாரு பாருங்க. 5ஆவது வசனம், 8ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம். 10ஆம் மாதம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டே இருந்தது. எத்தனாவது மாசம் இவர் வண்டியா இருந்தது? 2ஆவது மாசம். எத்தனாவது மாசம் மட்டும் ஜலம் வடிந்து கொண்டிருந்தது? அப்போ ஒரு 8 மாசம் ஆயிடுச்சு இல்லையா? அப்புறம் அடுத்த அதிகாரத்துக்கு வாங்க, சாரி அடுத்த பக்கத்துக்கு வாங்க. 8ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தை வாசிங்க. 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. அவங்க இறங்குறது எப்போ? கப்பலை விட்டு 2ஆம் மாசம். சொல்லுங்க, 27ஆம் தேதி. அவங்க பிரயாணப்பட்டது எப்போ? முதல் மாசம், முதல் வருடம், அதாவது 600ஆவது வருடம். சொல்லுங்க, 2ஆவது மாதம் 17ஆம் தேதி. இறங்குனது எப்போ? அதுக்கு அடுத்த வருஷம் 2ஆம் மாதம் 27. ஒரு வருஷமும் 10 நாள்.
நம்ம கண்ண மூடிக்கிட்டு என்ன பண்ணணும், 40 நாள் உள்ள இருந்தோம், 40 நாள் உள்ள இருந்தோம் அப்படின்னு பேசுறோம். அதுதான் சொல்றேன், வேதத்தை என்ன பண்ணுங்க, ஆராய்ந்து பாருங்க. ஒரு 150 நாள் இங்கேயே ஜலம் வடியிலன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கப்புறமும் ஒரு 40 நாள் பாருங்க. ஆறாவது வசனம், 40 நாள் சென்ற பின்பு நோவா தன் பேழையில் செய்திருந்த ஜன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டார். அதுக்கப்புறம் பாருங்க 10வது வசனம், பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் ஒரு புறாவை பேழையில் இருந்து வெளியே விடுறார். அதுக்கப்புறம் பாருங்க 12வது வசனம், பின்னும் 7 நாள் பொறுத்து அவர் புறாவை என்ன பண்றாரு, வெளியே விடுறாரு. இதெல்லாம் கூட்டி கழிச்சு அவங்க வெளியில வர்றதுக்கு 1 வருஷமும் 10 நாள் ஆச்சு. இந்த 1 வருஷமும் 10 நாளும் அவர்கள் பசி இல்லாமல், அவர்கள் சரீரங்கள் மெலிந்து போகாமல், அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் கொடுத்து, அவர்களுக்கு பலத்தை கொடுத்து பாதுகாத்து வந்த நம்முடைய ஆண்டவர் உங்களையும் சொல்லுங்க, திக்கு தேசி தெரியாம, எந்த பக்கம் போறது பயணப்படுறதுக்கு தெரியாம, என்ன முடிவு எடுக்கிறது தெரியாம, எங்க தங்குறதுன்னு தெரியாம, என்ன பேசுறது தெரியாம, எப்படி வாழுவதுன்னு தெரியாம, இந்த நோவாவை போல பேழைக்குள்ள அடைந்து கிடக்கிற உங்களையும் சொல்லுங்க, பலவிதமான உலக பிரச்சனைகளினாலே சூழப்பட்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற உங்களையும் அவர் நல்ல ஆலோசனைகளை சொல்லி உனக்கு என்ன பண்ணுவாரு, போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டி உண்மையிலே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறது. அல்லேலூயா. எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 35வது வசனம், 31வது அதிகாரம் 9வது வசனம், 31ஆம் அதிகாரம் 9வது வசனம். இல்ல, எரேமியா அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருவார்கள். பாருங்க, கர்த்தரை பார்ப்பதற்கு முன்பதாக, கர்த்தரை தரிசிப்பதற்கு முன்பதாக அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது? அழுகையோடும் விண்ணப்பத்தோடும். எதாவது ஏதாகிலும் கிடைக்குமா, ஏதாகிலும் சுகம் கிடைக்குமா, ஏதாகிலும் விடுதலை கிடைக்குமா, ஏதாகிலும் நம்முடைய கண்ணீரை துடைக்க மாட்டாரா, நம்முடைய வேதனை மாறாதா என்று சொல்லி அழுகையோடும் விண்ணப்பத்தோடு வருவார்கள். அவர்களை என்ன பண்ணுவான்? வழி நடத்துவார். யார் வழி நடத்துறார்? ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான்களை அல்ல பாவிகளை ரட்சிக்கவே இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்தார். யாரெல்லாம் கண்ணீர் வடிக்கிறார்களோ அவர்கள் பட்சத்திலே கர்த்தர் இருக்கிறார். யாரெல்லாம் வேதனை அனுபவிக்கிறார்களோ அவர்கள் பட்சத்திலே கர்த்தர் இருக்கிறார். உல்லாசமா சந்தோஷமா இருக்கிறவங்க இருக்கணும், ஃப்ரீயா விட்டுட்டாரு அவனை. அவனுக்கு ஒரு நாள் நியாய தீர்ப்பு இருக்கு, அன்னைக்கு பதில் சொல்லுவாரு. இப்ப அழுகையோட கண்ணீரோட வந்த அன்னாளை கவனிக்கிறாரு. பெண்ணினாளை குறித்து அவருக்கு கவலை இல்லை. சொல்லுங்க, தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்தது யாரு? அன்னாளே. அழுகையோடும் கண்ணீரோடும் வருவார்கள், அவர்களை நடத்துவேன். அப்புறம் அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு. சொல்லுங்க, பாருங்க, தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு. வறண்டு போன வனாந்திர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த பிள்ளையை கையில பிடிச்சு கொண்டு போனேன். ஆகாருக்கு தண்ணீர் துறவை காண்பித்த தேவன். சொல்லுங்க, இன்னைக்கு வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கிறது. என்ன செய்யறது? என் வாழ்க்கை முடிந்து போயிற்றோ, என் சூரியன் அஸ்தமாகி விட்டதோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, அவர்களை எப்படிப்பட்ட இடத்துக்கு நடத்துவேன்? தண்ணீர் உள்ள இடத்துக்கு நடத்துவேன், ஆசீர்வாதமான இடத்துக்கு நடத்துவேன். அப்புறம் வாசிக்கிறோம், செம்மையான வழியில நடத்துவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருப்பேன், எப்ராயிம் என் சேஷபுத்திரன். சொல்லமா, சொல்லமா, உங்கள் பிதா அவர், உங்கள் மீது கரிசனை உள்ளவர், உங்களை திக்கற்றவர்களாக விடுகிறவர் அல்ல. அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கிற போது உங்கள் வாழ்க்கையிலே எப்படி நோவா தன்னை முழுவதுமாக பரிபூர்ணமாக ஒப்புக்கு, ஆண்டவரே என் வாழ்க்கை என் கையில் இல்லை, என் வாழ்க்கை என்ன பேழைக்குள்ள இருக்குதப்பா. சொல்லுங்க, வாழ்க்கை உங்களுடைய சித்தத்துக்குள்ள இருக்குது. நீங்க என்னைக்கு ஆண்டவரே என்னை உயர்த்த சித்தமா இருக்கிறீங்களோ, என்னைக்கு ஆண்டவரே என்னை நடத்த சித்தமா இருக்கிறீங்களோ, என்னைக்கு என்னை ஆசீர்வதிக்க சித்தமா இருக்கிறீங்களோ, அது போல முழுவதுமாக என்னை அர்ப்பணம் பண்ணுற ஆண்டவரே. அப்படி
அப்படியே இருந்து சொல்லி வேலைக்குள்ளே காட்டுற நோவா வெளியில வந்த உடனே என்ன பண்றாரு? ஒரு பலிபீடத்தை கட்டுறாரு. ஒரு பலிபீடத்தை கட்டி என்ன பண்றாரு? சுத்தமான விலங்குகளை கொண்டு வந்து என்ன பண்றாரு? பலியிடுறாரு. கர்த்தர் என்ன பண்றாரு? சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். 8ஆம் அதிகாரம் எடுத்து வாசிக்கலாம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலியாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்போது கர்த்தர் இனி மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. பாருங்க, சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றிக்கொள்ள நோவா சுத்தமானதை கர்த்தருக்கு பலியிட்டான். சுகந்த வாசனையான பலி. சொல்லுங்க, சுகந்த. புதிய ஏற்பாட்டில் எழுதுகிறாரு, புத்தியுள்ள ஆராதனை எது அப்படின்னு சொல்லி சொன்னா, உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதே புத்தியுள்ள ஆராதனை. சொல்லுங்க. பாருங்க, நன்மையை பெற்றுக்கொண்ட நோவா அதோட இறங்கி விட்டா போதும் நான் சொல்லி ஓடி பூமியை சுத்தந்து வச்சுக்கணும், பூமியில வாழணும்னு நினைக்கல. இறங்கின உடனே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தரை ஆராதிச்சான். நன்மை செய்கிற ஆண்டவரை ஆராதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் எப்போ நம்மளை விடுதலை ஆக்கினாரோ, எப்போ நமக்கு சுகத்தை கொடுத்தாரோ, எப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்தாரோ, எப்போ நம்முடைய வழிநடத்த அவர் சித்தம் கொண்டு அவருடைய கருத்தை நம்ம பிடிச்சு கொண்டோமோ, கர்த்தர் வழிநடத்துகிற போது அவருக்கு ஆராதனைகளை செய்வது நல்லது, அவருக்கு ஸ்தோத்திரங்களை செய்வது நல்லது, அவருக்கு துதியை செலுத்துவது நல்லது. நோவா வெளியில வந்த உடனே பாருங்க, அவங்ககிட்ட இருந்த ஒரு நல்ல பழக்கம், கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும், கர்த்தருக்கு பலியிட வேண்டும், கர்த்தர் நாமத்தை பூமியில தொழுது கொள்ள வேண்டும். இப்படியே நாம கர்த்தருடைய திட்டத்தின்படி செயலாற்றுவோமானால் கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார். சொல்லுங்க, நல்ல ஆகாரத்தை தருவார். அவர்கள் பசியா இருப்பதில்லை, அவர்கள் தாகமா இருப்பதில்லை, வெயிலாகிலும் உஷ்ணமாகிலும் அவர்கள் மேல படுவதில்லை. கர்த்தர் அவர்களை திருப்தியாய் நடத்துவார். பசியில வறண்டு போய், தாகத்துக்கு வறண்டு போய் கிடக்கிறவர்களை தண்ணீர் துறவண்டையில நடத்துகிற, நீரூற்று நண்டையில நடத்துகிற நம்முடைய தேவன். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாமா?